राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। அழகான விரஜ மண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுருக்கோம். பல ஊர்களில் முக்கியமாக திருவனந்தபுரத்துலாம் இன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி. தமிழ்நாட்டிலெல்லாம் நேத்திய வைகுண்ட ஏகாதசி அனுபவிச்சாச்சு. ஸோ இன்றைக்கும் வைகுண்ட ஏகாதசி உண்டு. அழகான நாட்கள், அற்புதமான விஷயங்கள். இதில் நமக்கு பாக்கியம் நிறுத்தி நிதானமாக விரஜமண்டல பரிக்கிரமா அனுபவிச்சுருக்கோம். ஸோ சில இடங்கள்லாம் நான் இன்னும் சொல்லலை, அதெல்லாம் பார்த்து எடுத்து இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா? நாம் நேற்று பேசிகிட்டு இருக்கும் பொழுது நான் சொன்னேன், இந்த மகாவனம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் எல்லாம் நேற்று சொல்லிகிட்டு இருந்தேன். கௌரவாய் இதெல்லாம் ஓகேவா? இது எல்லாமே பார்த்தோம்னா அந்த வந்தி ஆனந்தி இதெல்லாமே அதோட சரௌண்டிங்ஸ் இருக்கக்கூடிய இடங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி இதெல்லாம் தாண்டி மகாவனம் கோகுலம்லாம் நம்ம அனுபவிச்சுட்டோம். ரைட்? இதிலிருந்து தள்ளி அழகாக நாம் கொஞ்சம் போனோம் அப்படின்னா சில இடங்கள் வர்றது. அந்த இடங்கள் எல்லாம் இன்றைக்கி நாம் அனுபவிப்போம். அதில் முக்கியமாக நேற்று நான் கேட்டிருந்த கேள்வி குருக்ஷேத்திரம். குரு அப்படின்ற ராஜா, அவருடைய க்ஷேத்திரம், அதனாலே அந்த இடத்திற்கு குருக்ஷேத்திரம்னு பெயர். குரு இல்லை, குருக்ஷேத்திரம்னு பெயர். வாமன புராணத்தில் இந்த ராஜாவை பற்றிய விஷயங்கள் காண கிடைக்கிறது. இந்த குருக்ஷேத்திரம் தான் தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவ மாமகா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய அப்படின்னு பகவத்கீதை முதல் ஸ்லோகம் திருத்தராஷ்டிரன் சொல்லும்படியாக அமையிறது. தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் சமவேதாயுத்சவக யுத்தம் புரிவதற்காக ஒன்று சேர்ந்த மாமகாக பாண்டவாஸ்சைவ என்னுடையவர்களும் பாண்டுவின் புத்திரர்களும் கிம குர்வத சஞ்சய, சஞ்சயா என்ன செய்தார்கள் அப்படின்னு கேட்குறான். அதனால் அந்த குருக்ஷேத்திரம்லாம் சமந்த பஞ்சகம்னு இருக்குது. பஞ்சகம்னா 5, சமந்த பஞ்சகம்னா அரவுண்ட் 5 அப்படின்னு அர்த்தம். பரசுராமர் துஷ்ட க்ஷத்ரியர்களை வதம் பண்ணி அவர்களுடைய இரத்தத்தை மடுவாக தேக்கி வைத்த இடம். அதனால் அந்த இடத்துக்கு சமந்த பஞ்சகம் அப்படின்னு பெயர். இந்த இடத்துல தான் இந்த இடம் தான் ஹரியானா. இந்த இடத்துல தான் பீஷ்மருக்கு முக்தி கிடைச்ச பான் கங்கா, கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண கீதாஸ்தலம், பிரம்ம சரோவரம், அதாவது சந்நிஹித் சரோவரம், இதெல்லாம் இந்த ஏரியா, இந்த டெரிட்டரி, இந்த இடத்துக்குள்ளே இருக்குது. இதுதான் நேற்று நான் கேட்ட கேள்வி. எல்லோரும் ரொம்ப அழகாக அதுக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்கு. குட் பாய்ஸ் அண்ட் குட் கேர்ள்ஸ், சமத்து குழந்தைகள். ஸோ இந்த சமந்த பஞ்சகம் போயிட்டு வரும்பொழுது தான்
அதுக்கப்புறமா தான் கண்ணன் திரும்பி வரான், மீட் பண்ணுறான், அந்த கௌரவா இதெல்லாம் சொன்னேன். ஓகேவா? நம்ம இப்படி இப்போ போவோம். அழகா ராதா ராணியினுடைய ராவல் இதெல்லாம் தாண்டி அப்படி வந்தோம்னா மதுரா பரிக்ரமா மார்க்கம், அதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்க்கலாம். நம்ம மதுராவுக்குள்ளே பார்த்தோம், மதுராவை சுற்றி சின்ன சின்ன இடங்கள் பார்த்தோம். இதில் இன்னொரு இடம், இந்த இடம் அழகா அம்பிகா கானனா அப்படின்னு இந்த இடத்துக்கு பேர். அம்பிகாவனம், கோகர்ணேஸ்வரா அப்படின்லாம் இந்த இடத்துக்கு பெயர். அம்பிகா கானனம் இந்த இடத்துக்கு நம்ம ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். அவருடைய அந்த பரிக்கிரமா மார்க்கத்திலேயே ராகவ பண்டிதர், ஸ்ரீனிவாச ஆச்சாரியா, நரோத்தம தாசர் இவாளுடைய அந்த பரிக்கிரமா பேஸ் வச்சுன்னு தான் நம்ம இப்போ இந்த பிரஜமண்டல பரிக்கிரமாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதை வச்சு தான் நிறைய பேர் புஸ்தகம் எல்லாம் எழுதியிருக்கா. அதில் நாம் அதே ஆர்டரில் அனுபவிக்கலை, ஒவ்வொரு இடமா அனுபவிச்சுட்டு இருக்கோம். சரியா? இந்த இடத்துக்கு வரார்கள். விஸ்ராம தீர்த்தம் அங்கே குளிச்சுட்டு அழகா அவர்கள் வரார்கள். அப்போ இந்த அம்பிகாவனம் இல்லாட்டி அம்பிகா கானனா அப்படின்னு சொல்லுவாள். கானனம் அப்படின்னா கானகம் சொல்லணும் இல்லையா, அதுதான் காடு. இந்த அம்பிகாவனத்துக்கு வந்துடுறார்கள். இந்த அம்பிகாவனம் கிருஷ்ணகங்கா நதிக்கரையில் உள்ளது. இந்த அம்பிகா கானனத்தில் இதோட சரௌண்டிங் ஏரியாவில் முக்கியமாக 2 கோவில்கள் உண்டு. ஒன்று கோகர்ணேஸ்வர மகாதேவர், இன்னொன்று அம்பிகா தேவியினுடைய கோவில். இந்த இடத்துக்கு எல்லாம் நம்ம சைத்தன்ய மகாபிரபு வந்திருக்கார். ஒரு சிவராத்திரி சமயத்தில் இந்த சிவராத்திரி தரிசனத்திற்காக நம்முடைய நந்தகோபர் கோபாலர்கள் எல்லாம் கூட்டுண்டு இந்த அம்பிகா வனத்திற்கு வருகிறார். ரொம்ப விசேஷமான ஒரு இடம் இது. ஆதிவராக புராணத்தில் இந்த கிருஷ்ணகங்கா நதியை பற்றி சொல்லும் பொழுது, யார் இந்த புண்ணியமான 5 தீர்த்தங்களில் தீர்த்தம் ஆடுறார்களோ அதை விட 10 மடங்கு புண்ணியமானது கிருஷ்ணகங்காவில் தீர்த்தமாடும் பொழுது கிடைக்கிறது என்றார். அதில் முதல்ல சொல்லும் பொழுது விஸ்ராந்தி தீர்த்தா, விஸ்ராம் காட் மதுரா, ரைட்டா? அடுத்தது சௌகர தீர்த்தம், அது எங்கன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது நைமிஷ தீர்த்தம், நைமிஷாரண்யம். அடுத்தது பிரயாக்ராஜ், நம்ம காசியிலிருந்து அயோத்தியா போகிற வழியில் இருக்கக்கூடிய பிரயாக்ராஜ். அடுத்தது புஷ்கர், ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய புஷ்கர். விஸ்ராந்தி, சௌகர தீர்த்தம், நைமிஷ தீர்த்தம், பிரயாக தீர்த்தம், புஷ்கர். இந்த 5லையும் தீர்த்தமாடினா என்ன பலன் உண்டோ அதை விட 10 மடங்கு பலன் இந்த கிருஷ்ணகங்கா தீர்த்தத்தில்
தீர்த்தமாடினால் கிடைக்கும் அப்படின்னு ஆதி வராக புராணம் சொல்றது. ஒரு காலத்துல இந்த கிருஷ்ணகங்கா சரஸ்வதி இது ரெண்டும் சங்கமிக்கிற ஸ்தலம். இது அழகான இந்த சரஸ்வதி கிருஷ்ணகங்கா சங்கமிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் தான் ஜோரா கோகர்ணேஸ்வர மகாதேவர் இருக்கார். இந்த இடத்தெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். கோகர்ணேஸ்வர மகாதேவர் நந்த மகாராஜா பிரஜபூமியில் இருக்கக்கூடிய கோபர்கள் எல்லாரும் சிவராத்திரிக்கு ஜம்மனு இந்த மகாதேவரை தரிசனம் பண்ண வருகிறார்கள். ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணனோட அப்பா அவரும் அழகாக ஜம்மனு சிவன் கோவில், அம்பிகா கோவில் இதெல்லாம் போகிறார். ஸ்வயம் கிருஷ்ணனை பிரத்யக்ஷமாக பார்க்குறவர், பகவத் அனுபவத்தை அனுபவிக்கிறவர், கிருஷ்ணனை தன் பிள்ளையாக பார்க்குற அதே சந்தர்ப்பத்தில் அவனை பரபிரமமாக தெரிஞ்சுட்டு இருந்தாலும் கூட கோவில்கள் போவது, அந்த தெய்வங்களை பூஜை பண்ணுறது, அந்த தெய்வங்களுக்குரிய மரியாதையை பண்ணுறதை வழக்கம் வச்சுருக்கார். ஒன்று, அந்தந்த கோவில்கள் அந்தந்த தெய்வங்களுக்குரிய மரியாதையை கொடுக்குறார். அதில் வெறுப்போ கோபமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவருக்கு. அதனால் நீங்களும் சனாதன தர்மத்தினுடைய அந்த பழைய கோவில்கள்லாம் போகலாம், போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக சாநித்தியத்தை அனுபவிக்கலாம். அது இல்லாமல் இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய புராண வைபவங்களை ரசிக்கலாம், அனுபவிக்கலாம். அதிலிருந்து கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொள்ளலாம். புரியுறதா? ஸோ நந்தகோபர் அழகாக இந்த கோகர்ணேஸ்வர மகாதேவரை தரிசனம் பண்ண வரார். இந்த இடத்துல கோகர்ண மகாதேவர்னு இவருக்கு பெயர். ஆதிபராக புராணம் சொல்றது, யார் கோகர்ணேஸ்வரரை தரிசிக்கிறார்களோ அவர்கள் எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? இந்த இடத்துல கோகர்ண ரிஷி தபஸ் பண்ணியிருக்கார். அதனால இந்த சிவபெருமானுக்கு கோகர்ணேஸ்வரா அப்படின்னு பேர். கோகர்ணன் பூஜித்த லிங்கம்னு பேர். இந்த கோகர்ணன் பிறந்தது எல்லாமே கர்நாடகாவில் கோகர்ணான்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுதான் அவருடைய இடம். அதுக்கப்புறம் அவர் இங்கே வந்து தபஸ் பண்ண வந்தார் யமுனா நதி தீரத்தில். அதனால் அது தக்ஷிண கோகர்ணா, இதை உத்தர கோகர்ணா அப்படின்னு சொல்வது உண்டு. இந்த கோகர்ணேஸ்வர மகாதேவர் கோவிலுக்குள்ளேயே கௌதம ரிஷியினுடைய சமாதி இருக்கு. இங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குல்ல இந்த கோகர்ணன்ற பெயர். ஸ்ரீமத் பாகவத மகாத்மியம் பத்ம புராணம் அதில் இந்த கோகர்ணன் அவரை பற்றி விஷயம் வருது. கோ அப்படின்னா பசுமாடு, கர்ணம்னா காது. கோ கர்ணம் அப்படின்னா மாட்டுக்காது ரிஷின்னு பெயர். ஒரு மாட்டுக்கிட்டேருந்து பிறந்ததுனாலே இவருக்கு கோகர்ண ரிஷின்னு பேர். இந்த கோகர்ணன் தான் ஸ்ரீமத் பாகவதத்தை துந்துகாரிக்கு சொன்ன, அதை கேட்டு துந்துகாரி சத்கதி அடைஞ்சான்னு பாகவத மகாத்மியமாக பத்ம புராணம் பத்ம புராணம் சொல்றது. பத்ம புராணம் சொல்றது. சில பேருடைய அபிப்பிராயம்
இந்த இடத்துல தான் கோகர்ணன் ஸ்ரீமத் பாகவதம் சொன்னார், துந்துகாரிக்கு சத்கதி கிடைச்சது அப்படின்னு சொல்கிறார். நான் இன்னும் இது ஆத்தன்டிகேட்டாக தேடிட்டு இருக்கேன். அங்கே இருக்கிறவர்கள், ரஜபூமியில் இருக்கிறவர்கள் சொல்கிறார்கள், அதனால் இப்போதைக்கு அதை ஒத்துப்போம். ஆனால் நான் இன்னும் ஆத்தன்டிகேட்டாக தேடிட்டு இருக்கேன். கோகர்ணனுடைய பாகவத சப்தாகம் நடந்தது. சரியா? ஸோ இது இந்த கோகர்ணேஸ்வர மகாதேவருடைய கோவில் வைபவம். அடுத்து இங்கிருந்து கொஞ்சம் இந்த இடம்லாம் தான், இதெல்லாம் சின்ன ஒரு மலைப்பாங்கான இடம். இந்த ரஜகபடா இல்லாட்டி ரஜகவத கிலா அப்படின்னு இந்த இடத்துக்கு பெயர். கண்ணன் மதுராவுக்கு வரான் இல்லையா? ஆக்சுவலாக கண்ணன் உத்தவனை அனுப்பும் பொழுது சொல்கிறான், உத்தவா, நான் கோகர்ண க்ஷேத்திரம் பக்கத்தில் அந்த சரஸ்வதி கிருஷ்ணகங்கா சங்கமத்து பக்கத்தில் வரும் பொழுது அங்கே யமுனாவும் சேர்ந்துக்கிறா இல்லையா? அங்கே தான் அழகான மதுரா பெண்கள் என்னை தங்களுடைய அற்புதமான காதல் பார்வையாலே வரவேற்றார்கள் அப்படின்னு கண்ணனே சொல்லியிருக்கான். சூப்பர்ல, ரசிகனாச்சு அவன். ஸோ கண்ணன் மதுராவுக்கு வந்துடுறான். கரெக்ட். அது இந்த மதுரா லீலாவில் தான் என்னெல்லாம் உண்டு, நிறைய லீலைகள் உண்டு. அதில் என்னைக்குன்னு சொல்லுங்க. கண்ணன் வந்து அந்த மதுரா லீலாவில் முதல் நாள் வருவான், மதுராவெல்லாம் சுற்றுவான். ரெண்டாவது நாளும் உண்டு, அப்பொழுதும் கிருஷ்ணலீலா. அதுக்கப்புறம் தான் அவன் அம்மா அப்பாவெல்லாம் பார்க்குறான். இந்த கிருஷ்ணன் மதுரா வந்த உடனேயே முதல் நாள் ஃபுல்லாக அலையிறான். அப்புறம் ரெண்டாவது நாள் தான் ஜோராக இந்த குவளையா பீட வதம் இதெல்லாம் இருக்குது. முதல் நாளாக ரெண்டாவது நாளாக கண்டுபிடிங்க. கண்ணன் வந்து குப்ஜாவை பார்க்கறது, வண்ணான்கிட்டேருந்து வஸ்திரத்தை வாங்கிறது, ஒரு டெய்லர் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ஆல்ட்ரு பண்ணி கொடுக்கறது, மாலாக்காரன் வீட்டுக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கிறது. பாகவதம் தசமஸ்கந்தம் எத்தனாவது அத்தியாயம், இதில் எந்த நாள், முதல் நாளாக ரெண்டாவது நாளாக இந்த விஷயம் கண்டுபிடிங்க. அதில் ரஜக வதம்னு ஒன்று உண்டு. ரஜக அப்படின்னா வண்ணான். கண்ணன் இப்படி வீதிகள் அலையும் பொழுது இந்த வண்ணான் நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஸ் எல்லாம் மூட்டை கட்டி எடுத்துகிட்டு வரான். அப்போ கண்ணன் பலராமெல்லாம் அப்படி பார்க்குறா. கண்ணன், எங்களுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் கொடுறா அப்படின்னு கேட்குறான். சரியா? கண்ணன் போய் அவங்ககிட்ட கேட்கக்கூடாது, அவசியமே கிடையாது. ராஜாக்கள் போடுற ட்ரெஸ்ஸு. இருந்தாலும் கண்ணன் அவனை வம்பிடிக்கிறதுக்காக கேட்குறான், எங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக கொடு. அப்போ அவனுக்கு கோபம் வர்றது. ஏன்னா அவன் கம்சனுடைய வண்ணன், ராஜாங்க வாஷர்மேன். ஸோ ரொம்ப திமிரு உண்டு. எங்கே திமிரில் தான் இருக்கான், பூர்வ ஜென்ம திமிரு வேறு சேர்ந்துருக்கு இன்னும். அதில் என்ன ஆகிடுது, கண்ணனை பார்த்தீங்கன்னா மாட்டுக்கார பசங்களுக்கு ராஜா வீட்டு ட்ரெஸ்ஸு கேட்குதோ, ஏதோ கோமணத்தை கட்டின்னு மாடு மேய்க்கிற வழியை பாருங்கடா, என்ன ரொம்ப திமிராக அலையிறீங்க. அதான் காட்டுவாசிகளெல்லாம் நாட்டுக்குள்ளே விட்டால் அதுதான் பிரச்சனை. மாட்டுக்கார பசங்களை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். கொஞ்சம் எல்லை மீறி பேசுகிறான். கண்ணனுக்கு சுருக்குன்னு எடுத்து, ஏன்னா ரொம்ப நாளாக விட்டு வச்சுருக்கான் அவனை. ஏன்னா இவன்தான் ராமாயண காலத்தில் சீதையை பற்றி தவறாக பேசின வண்ணான். அவன் இங்கே வந்தான். அப்போ பகவான் அவனை வதம் பண்ணலை. இந்த சந்தர்ப்பத்தில் அவன் தலைமுடியை பிடிச்சி வேகமாக இழுத்தான். தலை தனியாக வந்துடுத்து. கண் முடியை தான் இழுத்தான், ஆனால் தலை தனியாக வந்தாச்சு.
ஸோ கண்ணன் ரஜகனை வதம் செய்த இடம் இதுதான். இந்த வண்ணானோட சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நம்ம சுவாமி ராமானுஜருக்கு உண்டு. அது என்னன்னு யோசிங்கோ, நாளைக்கு சொல்கிறேன். ஸோ கண்ணன் அந்த ரஜகனை வதம் செய்த இடம் அந்த கோகர்ணன் கோவிலிருந்து ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தள்ளி வந்தால் ரஜக வத திலா அப்படின்னு இதுக்கு பெயர். ஸோ கண்ணன் மறக்கிறது இல்லை. அவனுக்கு சின்னதாக பண்ணதும் சரி, அவனிட பிரார்த்திச்சின்றதும் சரி. இப்போ சூர்பனகா ராமனையும் லக்ஷ்மணனையும் ஆசைப்பட்டார். அந்த சூர்பனகா தான் குப்ஜையா வந்தால் பகவான் அவளை ஆசைப்பட்டதை நடத்தி கொடுத்தான். ராமனாக இருக்கும் பொழுது இந்த வண்ணான் மிஸ்பிஹேவ் பண்ணி தப்பாக பேசினான். அதை ஞாபகம் வச்சுட்டு கிருஷ்ணவதார காலத்தில் அவனை சுவாமி வதம் பண்ணார். ஸோ இது எல்லாமே இந்த அம்பிகா காணனம் இங்கே தான் இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் சரஸ்வதி நதி, சரஸ்வதி குண்டம், இது எல்லாமே இங்கே தான் அழகாக இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய சரஸ்வதி ஸ்வயம் பூமியிலிருந்து தானாக உத்பவமாகிற, அதனால் இமயமலையில் ஓடக்கூடிய அந்த சரஸ்வதி தான் இங்கே இருக்காள் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய பூஜாரிகள்லாம் அழகாக சொல்கிறார்கள். ஸோ கிருஷ்ண கங்காவும் சரஸ்வதியும் சங்கமிக்கக்கூடிய இடம் இந்த இடம். அத்தனை சிரேஷ்டம். ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த இடத்துல தீர்த்தமாடி இருக்கார் அப்படின்னு காண கிடைக்கிறது. ஸோ இதுக்கு பக்கத்தில் தான் அம்பிகா தேவியினுடைய கோவில், மகாவித்யா தேவி கோவில்னு பேர். அம்பிகை அப்படின்னாலே அம்பாள், நம்ம எல்லாருக்கும் தெரியும். யோகமாயா அவளே தான் அம்பிகாவாக சண்டி, குமுதா, சாரதா பல ரூபங்களில் அவள் ஆவிர்பவிக்கிறாள் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த அம்பிகா வனத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு தான் அழகா ஜம்முன்னு எல்லாரும் வரா. இந்த தேவி அழகா தரிசனம் பண்ணுறா. இந்த இடத்துல தான் அழகா தேவியை தரிசனம் பண்ணிட்டு நந்தகோபர் மற்றவர்கள்லாம் அப்பாடான்னு படுத்து தூங்குறா. ராத்திரி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா காட்டுக்குள்ள. அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய பாம்பு நந்தகோபரை ராத்திரி அப்படியே முழுங்கர். இந்த மலைப்பாம்பெல்லாம் கடிக்கெல்லாம் கடிக்காது, உசுரோட முழுங்கும். பெரிய பெரிய முதல்ல அது லேசாக உடம்பை சுற்றி கழுத்தை நெரிச்சு அதை அந்த ஜீவனை மூச்சு விட முடியாமல் பண்ணி அதேமாரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே முழுசாக அப்படியே முழுங்கும். முழுங்கின பிறகு உடம்பு அப்படி இப்படி நல்லா வளர்ச்சி அப்புறம் உள்ளுக்குள்ள அது எல்லாத்தையும் பொடி பொடியாக்கும். மலைப்பாம்பு. அப்போ அவர்கள்லாம் இங்கே படுத்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரிய கருப்பு மலைப்பாம்பு நந்தகோபரை முழுங்கிறது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் காண கிடைக்கிறது. அப்போ எல்லாரும் பயந்து போகிறா, எல்லாரும் பயப்படும்போது நந்தகோபர் என்ன பண்ணுறது இல்லைன்னா அவருடைய இடுப்பு வரைக்கும் அந்த பாம்பு முழுங்கிடுத்து. அப்போ நந்தகோபருக்கு ஒரே புகலிடம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு கூப்பிட்றா. அதாவது ஒரு பிரச்சனையோ கவலையோ குழப்பமோ நம்மளை ஒரு பாதி வரைக்கும் பண்ணிட்டு நமக்கு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்போது கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க. ஆரம்பத்திலே கூப்பிடலாம், எந்த நிலைமையில் வேணாலும் கண்ணனை கூப்பிடலாம். அப்போ கண்ணன் அப்படி கூப்பிட்றார். உடனே கண்ணன் அங்கே தான் இருந்தான், டக்குன்னு ஓடி வந்தான். அந்த மலைப்பாம்பு மேலே தன் காலை வச்சான். அதுக்குள்ளே இந்த கோபர்கள்லாம் கம்பெல்லாம் கொண்டு அடித்து
இதை விடுவிக்கலாம் பார்க்குறா, முடியல அவளால். சமயத்தில் அந்த மலைப்பாம்பெல்லாம் அடிச்செல்லாம் அது முழுங்கிறதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாது. இன்றைக்கும் அந்த பக்கத்துலலாம் 15 அடி 30 அடி பாம்புகள்லாம் அலையும் சொல்லுவாள். நான் பார்த்ததில்ல, பட் ஆனால் ரெக்கார்ட் ப்ரூஃப் இருக்குது. இந்த அம்பிகா காணனம் இந்த ஏரியா பக்கத்தில். அப்போ கண்ணன் கொண்டு வந்து அவன் திருவடி பட்ட உடனேயே இந்த மலைப்பாம்பு நந்தகோபுரை விட்டு விடுறது. நந்தகோபுர கண்ணன் இப்படி வெளில இழுத்து விடுறான். அந்த மலைப்பாம்பு அவள்லேருந்து அவருடைய ஜீவன் ஒரு வித்யாதரனாக, ஒரு தேவனாக வெளில வர்றது. அப்போ கையை கூப்பிண்டு அவன் நிற்கிறான். இந்த வித்யாதரன் சுதர்சனன் அவன் பெயர். அவன் சொல்கிறான், பிரபோ உங்கள் அனுகிரகத்தினாலே எனக்கு இந்த பாப ஜன்மாலேருந்து விடுதலை கிடைச்சது. நான் சுதர்சனன்ற வித்யாதரன். ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கிர மகரிஷியை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்தேன். அவ்வளோ ஒன்றும் அழகாக இல்லைன்னா நான் ரொம்ப அழகாக இருக்கேன்னு எனக்கு ஒரு அகம்பாவம். ஸோ அவரை பார்த்து அவர் அழகெல்லாம் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் கிண்டல் பண்ணேன். அப்போ அவர் சொன்னார், உனக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு திமிரு, அழகே கொண்டாட முடியாதபடி ஒரு பாம்பா பேர்டு. அப்போ யாரும் அழகெல்லாம் ரசிக்க மாட்டா, உனக்கு அதுதான் தண்டனைன்னு ஒன்று. என் உருவம் மறைஞ்சு எனக்கு பாம்பு உருவம் கிடச்செடுத்து. ஆனால் அவரிடத்துல நான் பிரார்த்திச்சுட்டேன். அப்போ அவர் சொன்னார், துவாபர யுகத்தில் கிருஷ்ணன் திருவடிகள் உன் மேலே படும்பொழுது உனக்கு இந்த ஜென்மாவிலிருந்து விடுதலை கிடைக்கும் சொன்னார். அதுபோல இன்றே என் ஜென்மா சாபல்யமாயிற்று. உங்கள் திருவடி தரிசனமும் கிடச்சது, அனுகிரகமும் கிடச்சது. நந்தகோபுரே என்னை மன்னிச்சுடுங்கோ. ஆனால் உங்களால் தான் எனக்கு சத்கதி கிடச்சது. நீங்கள் கண்ணனை கூப்பிட்டதுனால, கிருஷ்ணநாமம் நான் கேட்டதுனால, கிருஷ்ண பாத ஸ்பர்ஷம் கிடச்சதுனாலே எனக்கு சத்கதி கிடச்சதுன்னு சொல்லி அந்த சுதர்சன வித்யாதரன் அங்கிருந்து கிளம்பினான். இது எல்லாமே இந்த அம்பிகா காணனம் இங்கே தான் இருக்கு. ஸோ இங்கே தான் கோகர்ணேஸ்வர மகாதேவ மந்திர், பகவான் வண்ணானை வதம் செய்த இடம், அம்பிகாதேவியினுடைய கோவில் இருக்கிற இடம், சுதர்சனன்ற வித்யாதரனுக்கு திரும்பும் சத்கதி கிடைச்ச இடம் இதுதான். ஸோ இது எல்லாமே அம்பிகா காணனம். சரியா? ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो आज की आनंद की जय, जय बोलो आज की आशीर्वाद की जय. राधे कृष्णा.